தென்னிந்திய நதிகள் இணைப்புச் சங்கத்தினர் டெல்லியில் பிரதமர் இல்லம் அமைந்துள்ள சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐயாக்கண்ணு தலைமையில் கூடிய விவசாயிகள் கையில் மண்டை ஓடுகளையும் திருவோடுகளையும் ஏந்தி முழக்கமிட்டனர். வறட்சியால் விவசாயம் பொய்த்துவிட்டதாகவும் அதற்கான நிவாரண நிதியை கூட அரசு வழங்கவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மீண்டும் சாகுபடி தொடங்கி வருவாய் கிடைக்கும் வரை வங்கிகள் விவசாயிகளுக்கு அளித்த கடனை திரும்ப செலுத்த அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், தமிழக விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் விவசாயிகள் வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் அறிவித்துள்ளனர். கோரிக்கைக்காக நதிகள் இணைக்க வேண்டும், அதுவரை விவசாயி வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், லாபகரமான விலையை கொடுக்க வேண்டும், வறட்சி நிவாரண 40,000 கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் வைத்து 60 அடைந்த விவசாயிகள் யாருமே சோறு போட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு பென்ஷனாக 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம்.